ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் டைமிங்கில் நாம் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். அது என்ன சிக்கல் அப்படின்னா, அதாவது எமோஷ்னல் ட்ரேடிங். அந்த எமோஷ்னல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எமோஷ்னல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் ஒரு 110 115 போயிட்டு மறுபடியும் ஒரு 110 105 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன ஆகும்னா பேனிக் ஆகும். ஸோ கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அது மறுபடியும் ஒரு 1 டைம் 110 வரும்போது இமீடியட்டாக செல் பண்ணிவிடும். ஸோ இதுதான் என்னென்னா பயம். அந்த பயம் நம்மளை ஒரு 150 ரூபாயோ இல்லை 200 ரூபா போக வேண்டிய அந்த ஸ்டாக்கை நம்ம வெறும் 10 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே ஒரு வேளை இறங்கியிருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேளை கீழே இறங்கிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பை பண்ண ஸ்டாக்ஸ் ஒரு 90 ரூபாய்க்கு வருது, கீழே 80 ரூபாய்க்கு வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சைலண்ட்டாக வெயிட் பண்ணுவோம். 80 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னா அது மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடும். 100 ரூபாய்க்கு ஸ்டாக் மறுபடியும் 90 ரூபா 85 ரூபா அப்படின்னு கீழே இறங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன் வெயிட் பண்ணுறோம், அந்த ஸ்டாக் மேலே ஏறி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸ் நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். இதை அனலைஸ் பண்ணால் என்ன தெரியுது, நம்ம வாங்க ஸ்டாக்ஸ் வாங்கின ஸ்டாக்கு மேலே ஏறி போகும்போது நம்ம எதுக்காக வாங்குகிறோம், ஏறுன்ற நம்பிக்கையில் தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம எடுத்த உடனே நம்மளை இறங்குனா வாங்குவோம் இல்லையே, ஏறுன்னு தானே வாங்குகிறோம். ஸோ அந்த ஏறுன்னு வாங்கின அந்த நம்பிக்கை அந்த இடத்துல என்ன ஆகுனா பயமாக கன்வெர்ட் ஆகுது. பயமாக கன்வெர்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இம்மீடியட்டாக கட் பண்ணிடலாம். சரிங்களா. கீழே இறங்கும்போது நம்ம பணம் குறைய குறைய நமக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக பயம் வரணும். ஆனால் என்ன வருது, நமக்கு அங்கே நம்பிக்கை வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முரண்பாடாக அமையுது. பயம் வர வேண்டிய இடத்துல நம்பிக்கை வருது, நம்பிக்கை வர வேண்டிய இடத்துல பயம் வருது. இதுதான், புரியுதுங்களா? இந்த விஷயந்தான். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த கன்ஃபியூஷன் நம்ம எப்படி தீர்க்க முடியும், ஏறுற இடத்துல ஏறும் நம்பிக்கை வைக்காமல் இறங்குற இடத்துல இறங்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறோம். மனக்குழப்பத்துக்கு ஆளாகும்போது நம்ம ட்ரேடிங் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி கொலாப்ஸ் ஆச்சுன்னா நம்ம பணம் ஃபண்டு எல்லாமே காலியாக போயிடும். ஸோ இதை நம்ம இம்மீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன ரீசன், ஸோ ஏறும்போது இவ்வளோ தூரம் ஏறும் தெரிஞ்சு வைக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம ஏறும்போது வைக்கணும். இறங்கும்போது இவ்வளோ தூரம் தான் அது வரும், அதுக்கு கீழே போனால் நம்ம பணம் ஃபண்ட் லாஸ் ஆகிடும் அப்படின்ற அந்த பயத்தை நம்ம ஸ்டாப்லாஸ் பக்கம்தான் திருப்பணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்கிரிப்டை பை பண்ணுறோம் அப்படின்னா அது ஏறும்னு சொல்கிற நம்பிக்கை, நம்ம வச்ச நம்பிக்கையை நாம் வெயிட் பண்ணணும். இறங்கும் போது நம்ம பணத்துக்கான லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே இருக்கிற பயத்தை தான் நம்ம கீழே இறங்கும்போது நம்ம பணம் குறையும் போது நம்ம பயத்தை வைக்கணும், மேலே ஏறும்போது நம்பிக்கை வைக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எமோஷ்னல் ட்ரேடிங் நிச்சயமாக சுக்குநூறாக உடஞ்சிரும். ஸோ எமோஷ்னல் ட்ரேடிங்னா என்ன, ஏறும்போது இறங்கணும்னு சொல்லிட்டு செல் பண்ணிடுறது, இறங்கும்போது ஏறும்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுக்கு பேர் தான் எமோஷ்னல். இந்த எமோஷ்னல் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணுறது நாம் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு நல்ல ட்ரைனிங் கிட்ட நம்ம சஜஷன் கேட்டுக்கிட்டு இது எவ்வளோ தூரம் பாஸ் ஆகும், எவ்வளோ தூரம் இறங்கும், எவ்வளோ தூரம் ஏறும் அப்படின்னு நம்ம தெளிவாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு ஒரு நம்பிக்கையோடு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
மேலே ஏறும்போது ஷோராக ஏறும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து வெயிட் பண்ணுவோம் கம்பல்சரி. என்ன டார்கெட் ரேஞ்சோ அதில் ஒரு 75% மேலே ரீச் பண்ணால் கூட நமக்கு அது சக்ஸஸ் தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்மளுடைய கையில் இருக்கிற பொருள் வந்து லாஸ். அதை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ரேஞ்சு கீழே போனால் இது வந்து கீழே இன்னும் போயிடும், நம்ம பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நாம் வந்து ட்ரேட் பண்ணோம். இந்த ஸ்டாப் லாஸை மைண்ட்குள்ளே எப்போவுமே போட்டு வச்சுக்கூடாது. 80 வந்தால் போட்டு வச்சுக்கலாம், 70 வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு மைண்ட்குள்ளார எப்போவுமே வந்து போடவே கூடாது. ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம ட்ரேட் எடுக்கும்போது டார்கெட் போடுறோமோ இல்லையோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நம்ம போட்டே தருவோம். இந்த செயலை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது நம்மளுடைய நம்பிக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது பயன்றது அறவே தூக்கி போட்டுருணும். பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். பயத்தோட ட்ரேட் பண்ணுற யாரும் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பயத்தை தூக்கி போட்டு ஒரு நல்ல ட்ரேடிங்கிட்ட அசஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட உதவியோட ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 10லேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் 15 வருஷம் வெயிட் பண்ணிருக்க முடியாது. அவங்க பண்ண லாஸை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம் வாங்கி அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். இப்படி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ், ஒரு நாள் ப்ராஃபிட் லாஸ், இதில் இப்படியே போயிடும் உங்களுக்கு. ஸோ தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள். தெளிவாக ட்ரேட் பண்ணுறதுக்கான டூல் என்ன அப்படின்னா ஒரு முறையான ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியை எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக கூட பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா இடமே பண்ணி. முதல்லலாம் நிறைய காஸ்ட் அதிகமாக இருந்தது. ஒரு பேசிக்காவது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே எனக்கு சார் நான் சூப்பராக ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பொருளாதார இழப்பு மட்டும்தான் வருமே தவிர நாலேஜ் கூட உங்களால் கெயின் பண்ண முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் நிச்சயமாக சர்வை பண்ண முடியும். ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக உங்களுடைய என்ட்ரி எது, எக்ஸிட் எது, ஸ்டாப் லாஸ் எது அப்படின்ற டீட்டெயிலை அவங்க உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க. இந்த நாலேஜை நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்லேயே ஈடுபடணும். மெயின் இந்த எமோஷ்னலை யார் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே ட்ரேடிங்கில் பெரிய ஆளாக வரதுக்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்க. அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு சஜஷனாவது அட்லீஸ்ட் வாங்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். ஹாப்பியாக ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.